ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாங்கள் தான் ரித்திகா ராக்ஸ் ஃபேமிலி. நாங்கள் இடம் வாங்கியிருந்தோம் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கு வந்து கம்பி வேலி போடுறதுக்காக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. மாமா அதனாலே காலையிலே போயிட்டாங்க. சாமி கும்பிட்டு தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு கிளம்பி போயிட்டாரு. நாங்கள் இந்த கம்பெனியில் தான் வந்து கம்பி வேலி வாங்கி போட்டோம். அவங்களே வந்து ஓனாக வந்து கம்பி வேலி வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. நமக்கு கம்மி விலைக்கு வாங்கி போட்டுக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாராவது கம்பி வேலி போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேலுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு பாப்பா கொண்டு போய் விட்டுட்டு மாமா வந்து என்னை கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. ஒரு 11 மணிக்கா போனால் அப்போ தான் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழியெல்லாம் நோண்டிட்டாங்க. கம்பி வேலி போகிறது கல்லெல்லாம் இறக்கி கல்லில் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கேப்பில் நானும் மாமாவும் போய் பார்த்துட்டு என்ன பண்ணோன்னா, அங்கே இருக்க வந்து விவோ ஆஃபீஸுக்கு போயிட்டு பட்டா ரெடி பண்ணுறதுக்காக கேட்கலான்னு போனோம். நேற்றுக்கும் போனோம், அங்கே ஆள் இல்லை. இன்றைக்கி போனால் ஆள் இல்லை. சரி அப்படியே போயிட்டு ஒரு 11:30 ஆகிடுச்சி. சரி டீ சாப்பிட்டு அவங்களுக்கு ஆளுங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு போனோம். மாமா வந்து பஜ்ஜி ஒன்று சாப்பிட்டு அப்புறம் டீ நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டு வந்தோம். அப்புறம் மதியமே பாப்பாவுக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சிங்களா. இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சு அப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு வரும் வழியில் பஜார் போட்டிருந்தாங்க. அங்கே சும்மா என்ன ஏதாவது டாப் நல்லா இருக்கான்னு உள்ளே போய் பார்த்தோம். எதுவுமே எனக்கு சூட் ஆகிற மாரியே இல்லை. பாப்பாவுக்கும் வந்து எதுவுமே நல்லா இல்லை. அப்புறம் அங்கே ஊஞ்சல் இருந்துச்சுங்களா, அதை பிடிச்சி பாப்பா விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் உள்ளே போய் பார்த்தோம், ஒன்றும் வேலையாகலை. பாப்பா அம்மா என்னை இந்த ட்ரெஸ்க்குள்ளே வச்சு என்ன வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அப்புறம் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏன்னா பொங்கல் ஷாப்பிங்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். அந்த வீடியோவும் போடுறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ வாழ்த்தெல்லாம் பண்ணுறா பாருங்கள். என்னை எடுமா எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அவங்க அத்தை வந்து டியூட்டி முடிஞ்சிச்சுங்களா, அவங்களும் லேபில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் நாத்தனார், பெரிய நாத்தனார், அவங்களும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் இடம் வாங்கினதை காட்டினது இல்லைங்களா. அப்புறம் எங்கள் பாப்பா இருந்துட்டு அம்மா அத்தையை கூட்டிகிட்டு போய் காட்டலாமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிதுங்களா. அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து காட்டினோம். காட்டிட்டு அப்புறம் எங்கள் நாத்தனார் 2 பேர், அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து பொங்கல் கொடுத்தோம். கரும்பு எல்லாம் வச்சு அவங்களுக்கு சீர் கொடுத்துட்டு எல்லாம் வந்து வாங்கிட்டு போய் அவங்க முன்னாடி போயிட்டாங்க. அவங்க எக்ஸலில், நாங்கள் பின்னாடி அவங்களுக்கு தெரியாமல் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். அவங்களுக்கு 2 பசங்க, எங்களுக்கு ஒரே ஒரு பாப்பா மட்டும்தான், ரித்திகா மட்டும்தான். அப்படியே கூட்டுரோட்லேயே வாங்கி அவங்களுக்கு எல்லாமே வந்து போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். இன்னும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க ராசிபுரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்றைக்கு போகிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போய் ஆனால் கொடுத்துட்டு வந்துடணும். அப்புறம் அங்கே வச்சு கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது வழியில் வந்து சாமந்தி பூத்து இருந்துச்சுங்களா, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே மஞ்சள் கலரில் அந்த கொஞ்சம் இடம் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போகிறவங்க வரவங்க எல்லாமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அத்தைக்கிட்ட வந்து பூ சொல்லியிருந்தாங்கன்னா, திருச்சியில் கருவேப்பிலை லோடு போகும். அத்தை திருச்சியில் சொல்லுங்கள், நிறையா பூலாம் வாங்கிட்டு வர சொல்லுங்கள், நமக்கு பொங்கலுக்கு வந்து வைக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அத்தையும் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லா பூவும் வந்து 300 வாங்கியிருந்தாங்க. எல்லா பூவும் ஒரே கவர்லேயே அடைச்சி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாமே வந்து அவங்க அப்பாவும் ரித்திகாவும் பிரித்து பிரித்து வச்சு வெவ்வேறு கவரில் போட்டுட்ருந்தாங்க. அது வந்து பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்களா, அதனால தான் பிடித்தி இருந்துட்டு வீடியோ எடுங்கம்மா அப்படின்னாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கியுடைய விளாக் முடிஞ்சிருச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.